அன்புள்ள மாவீரர் அப்பா, நான் உங்களோட பிள்ளை கதைக்கிறேன். இன்னைக்கு மாவீரர் நாள். எல்லாரும் உங்க எல்லாரையும் புகழ்ந்து கொண்டிருப்பாங்க, எனக்கு தெரியும். இந்த சத்தத்துக்குள்ள இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குமோ தெரியல. ரெண்டாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா. இவங்க எல்லாரும் ஒரு நாள் புகழ்ந்துட்டு போயிருவாங்கப்பா. இங்க நானும் அம்மாவும் தான் தினம் தினம் புலம்புறோம். நீங்க நாட்டுக்காக செய்த தியாகம் விலை மதிப்பு இல்லாததுப்பா. ஆனா அந்த பெருமதியான தியாகத்தை சொல்லி அம்மாவால கடனா ஒருபடி அரிசி கூட வாங்க முடியலப்பா. நீங்க சண்டைக்கு போக நான் வயிற்றுலையா, உங்களோட முகம் கூட எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு ஒரு நினைவு நாள் செய்ய நீங்க எப்ப இறந்து நீங்களும் தெரியாதப்பா. கடைசியா நீங்க அப்படியப்பா இருந்த நீங்க உங்களோட இளமக்கால போட்டோ ஒன்றுதான் கையில இருக்குப்பா. இந்த கனவுல ஒருக்கா வாரீங்களாப்பா, நான் உங்களை ஒருக்கா தொட்டு பார்க்கணும். மாமிட்ட அன்றைக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும்னு கேட்டுனானப்பா. அதுக்கெல்லாம் கொப்பன் காசா சேர்த்து வச்சிருக்கிறான்னு கேட்டாங்க. இந்த வீரம், மானம், விடுதலை இப்படி நீங்க சேர்த்து வச்சதெல்லாம் பெருமதியானது தானேப்பா. அதை வச்சு உங்க பிள்ளையால விரும்பினதை படிக்க கூட முடியலையேப்பா. நீங்க இருக்கிறப்போ இருந்த மாதிரி இப்ப எதுவும் இல்லப்பா. ஆனா அந்த அடக்குமுறை மட்டும் அப்படியே இருக்குப்பா. உங்களை போல என்னட்டையும் ஒரு ஆயுதம் இருக்கு, அது என்னோட புத்தகம்பா. அதால எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நான் நம்புறேன். ஆனா அதை வாங்கி கொடுக்க கூட அம்மாட்ட காசு இல்லப்பா. டாக்டரோட பிள்ளை, இன்ஜினியரோட பிள்ளைன்னு பெருமையா சொல்லிக்கொள்ற மாதிரி ஏன் மாவீரர பிள்ளைன்னு சொல்ல முடியலப்பா. பிரச்சனைக்கு என்ன தூக்கிட்டு ஓடி வரும்போது அம்மாக்கு கால் போயிட்டது. அம்மாவால வேலைக்கு போக முடியல. அம்மா காரணம் சொல்லாம இரவெல்லாம் அழறாப்பா. பக்கத்து வீட்டு அண்ணன் அண்டைக்கு அம்மாட்ட ஏதோ பிரச்சனை பண்ணினவர். இரவு வீட்டுக்குள்ள வந்துருவாருன்னு விடிய விடிய நானும் அம்மாவும் முழிச்சே இருந்தோமப்பா. நாட்டை காப்பாத்தின மாவீரனோட வீட்டுக்கு காவல் இல்லையேப்பா. நீங்க இந்த ஊருக்கு மாவீரன், ஆனா எனக்கு நீங்க அப்பாப்பா. இவங்களை நம்பித்தானே நீங்க கள்ளத்துக்கு போனீங்க. இவங்களுக்காகத்தானே உங்க உயிரையே கொடுத்தீங்க. ஒன்று சொல்றேன்ப்பா, நீங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போன யாருமே எங்களை பாத்துக்கலப்பா. இன்னைக்கு எல்லாரும் உங்களை நினைச்சு விளக்கேத்துவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கப்பா, வீட்டை சமைச்சு 3 நாள் கொஞ்சம் அரிசி வாங்கி கொண்டு வந்து தர சொல்லி. பிளீஸ் அப்பா.